என்னை நிர்வாணமாக்கி ஓடவிட்டார். அப்பா, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. என் பிணத்தை கூட தொடாதீங்க. நீதிமன்றத்திலிருந்து குதித்து உயிரை விட்ட வழக்கறிஞர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள நீதிமன்ற வளாகத்தின் 5 வதுமாடியிலிருந்து குதித்து பயிற்சி வழக்கறிஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். கான்பூர் நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வந்தவர் பிரியான்ஷு ஸ்ரீவாஸ்தவா. இவர் நேற்று நீதிமன்ற கட்டிடத்தின் 5வது மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டார். அவரது உடலை மீட்ட போலீசார் அவர் மறைத்து வைத்திருந்த 2 பக்க தற்கொலை குறிப்பை கண்டெடுத்தனர். அதில், யார் இந்த கடிதத்தை பார்த்தாலும் தயவு செய்து கடைசி வரை படிக்கவும் என தனது கடைசி ஆசையாக குறிப்பிட்டிருந்தார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனது தந்தை ராஜேந்திரகுமார் மீது கடுமையான புகார்களை சுமத்தியுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது: எனக்கு 6 வயது இருக்கும்போது பிரிட்ஜில் இருந்த மேங்கோ ஷேக் அவருக்கு தெரியாமல் குடித்ததற்காக என் தந்தை என்னை ஆடைகளின்றி வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். அந்த அவமானமும் பயமும் என் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. படிப்புக்காக அழுத்தம் கொடுப்பது, சரியாக தயாராகவில்லை என்றால் அடிப்பது போன்றவற்றை கூட பொறுத்து கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கணக்கு கேட்பது, எப்போதும் சந்தேக கண்ணோடு பார்ப்பது என தந்தை கொடுத்த தொடர்மன உளைச்சலே இந்த முடிவுக்கு காரணம் என அவர் எழுதியுள்ளார். இப்படி ஒரு தந்தை யாருக்கும் கிடைக்கக்கூடாது. என் தந்தை எனது உடலை தொடக்கூட அனுமதிக்கக்கூடாது. அப்பா, நீங்கள் இப்போது ஜெயித்து விட்டீர்கள். உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள் என விரக்தியின் விளிம்பில் அந்த கடிதத்தை முடித்துள்ளார் பிரியான்ஷு. மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு தந்தையின் கண்டிப்பு எல்லை மீறினால் அது ஒரு மகனின் உயிரையே பறிக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் சாட்சியாக மாறியுள்ளது.